என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிப்பின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு உன் பிரச்சனைகளை சொல்லிப்பார். அவர் உன்னை விடுவிப்பார். அவர் உன் தேவைகளை சந்திப்பார். அவர் உன்னை காப்பார். ஒரு முறை காவல்துறையில் 3 பிள்ளைகள் தவறு செய்து மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் 3 பேரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. பள்ளியில் படிக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 3 பேரும் தவறு செய்து அடி வாங்கி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு போலீஸ்காரர், இப்பொழுது உயர் அதிகாரி வரப்போகிறார், அவர் சாதாரணமாகவே குற்றவாளிகளை கொடுமையாக அடிப்பார் என்று சொன்னார். அதை கேட்ட ஒரு பையன், சார், பாத்ரூமுக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓடி போய் பாத்ரூமில் போய், இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கதறினான். பின்பு தன் இடத்திலே வந்து உட்கார்ந்தான். எப்பொழுதும் அந்த உயர் அதிகாரி உள்ளே நுழைந்தவுடன் குற்றவாளிகளை பயங்கரமாய் அடிக்கிறவர், தேவனை பற்றி ஒன்றும் அறியாத பிள்ளைகள் கூப்பிட்ட உடனே தேவன் அவர்கள் வேண்டுதலை கேட்டு உதவி செய்தார், அவர்களை காத்தார். இருதயங்களை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை விடுவிப்பார், உன்னை காப்பார், உன்னை உயர்த்துவார். அப்போஸ்தலர் 4:12 இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும், முதலாவது இயேசுவே என்று கூப்பிட்டு உன் காரியங்களை தெரியப்படுத்து. கர்த்தர் உன் பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார். ஆதலால் திகையாதே, கலங்காதே. அகில உலக கிருபாதர பலியை நோக்கி கூப்பிடு, காரியங்களில் வெற்றி பெறுவாய். இயேசுவே ஆண்டவர். இயேசு உன்னை நேசிக்கிறார்.